அதுக்கப்புறம் அவங்க பாட்டி, அதுக்கப்புறம் நம்ம குமரன் 3 பேருமே வந்து இந்த மாரி கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க. போற வழியில வந்து விஜய் வந்து கால் பண்றாரு. அத பார்த்துட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. "உன்னை மாமா விஜய் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நம்ம போறத சொல்லாதீங்கன்னு." "ஏம்மா சொல்லக்கூடாது?" அப்படின்னோனே, "ஏற்கனவே அவங்க வீட்ல வந்து நம்மள தான் நம்ம குடும்பத்த தான் சொல்றாங்க. விஜய்க்கு வர பிரச்சனைலாம் நம்மளால தான் சொல்றாங்க. அதனால வேணாம் மாமா, நீ சொல்லவே வேணாம் விஜய் கிட்ட. விஜயோட ஃபோன நான் எடுக்க மாட்டேன். நீங்களும் எடுக்காதீங்க." அப்படி சொல்லிடுறாரு. "எப்படி காவேரி? அங்க போனோனே பார்த்துக்கலாம் விடுங்க மாமா." அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு குமரனும். அடுத்து வந்து விஜய் யோசிக்கிறாரு, ஏன் காவேரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? சரி, அவருக்கு போட்டு பார்க்கலாமா குமரனுக்குன்னா, அவரும் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு விஜய் ஒரே குழப்பம் அடைகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக கதறி அழறாங்க. காவேரியும் வந்து குமரனையும் பார்த்துட்டு, என்னம்மா ஆச்சு? நான் பாத்தியாடி, இந்த பசுபதி இப்படி பண்ணுறா அப்படின்னு அவங்க அத்தையும் வந்துடுறாங்க. இந்த பசுபதி பாவி இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொன்னோன்னே, இந்த உடனே பசுபதியும் அவங்க பொண்ணும் அங்கே தான் இருக்காங்க. பார்த்துட்டு செம்மையாக குமரன் டென்ஷன் ஆகிறாரு. குமரன் வந்து அவரோட சட்டையை பிடிக்கிறாரு. எவ்வளோ தைரியமா இருந்தா எங்கள் வீடு உன் வீடு சொல்வியா? உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. "ஓ, என்னை அடிச்சிருவே டெய்லரு, பார்த்தல ஆளுங்களை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களாம் வராங்க. அவரை பிடிச்சி வந்து அடிக்க போகிறாங்க. பயங்கரமாக பிரச்சனையாகுது. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க காவேரி. "யோ, உன்னை பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்பேன்றாங்க. நீ என்ன சாபம் விட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை" அப்படின்னு சொல்கிறாரு. "இது ஏன் வீடு, உன் வீடுன்றதுக்கு என்ன இருக்குது? எங்ககிட்ட எல்லா பத்திரமும் ரெடியாக இருக்குது, பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே, "ஓ அப்படியா? என்கிட்ட கூட தான் அதே மாதிரி பத்திரம் இருக்குது" அப்படி சொல்லிட்டு காட்டுறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரியோட குடும்பம். என்ன பண்ணுறதுடி, இப்படி பண்ணுறா இருந்தாலும் போலி பத்திரத்தை தயார் பண்ணி வேணும்னே இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா? இந்த விஷயம் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவேன், வரும்போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் என் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆடி தானே ஆகணும். இந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாமல் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ இந்த ஊருக்கு வந்தாலும் நீ நடுத்தருவு தான் நிற்கணும். உன் பிள்ளையும் உன்னையும் தங்கச்சிமா எல்லாரையும் நடுத்தருவை நிற்க வைக்கிறேன் பார்த்தல அப்படின்னு ஒன்று. இப்படி பண்ணுறானே பாவி, இவனை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க சாரதா. அடுத்து வந்து சாரதாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவங்க வந்து நாத்தனார். அவங்க சொல்கிறாங்க, "நீங்கள் கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்களை பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து காவேரி இருந்து, "இப்போ என்னம்மா பண்ணுறது, இவனை எப்படி அடக்கிறது ஒன்றும் புரியலையே, இவன் போலி பத்திரம் தயார் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானே." அவனோட சரி நம்ம ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவோம், ஊரில் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம நியாயம் கேட்போம், அப்படி இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், போலீஸ் கண்டிப்பாக விசாரிப்பாங்க. மாமா இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம இங்கேயே தங்கணுமே மாமா, எப்படி மாமா முடியும் அப்படின்னோடனே, வழியில் காவேரி, இவனோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டாமல் நம்ம இங்கேருந்து போகவே கூடாது, அதுக்கு எதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னோடனே காவேரி என்ன பண்ணுறது நம்ம தவிக்கிறாங்க. அடுத்துக்கு எல்லாருமே காவேரி அதுக்கு போய் எல்லாருமே போயிட்டு அவங்களோட அத்தையோட வீட்டில் போயிட்டு தங்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, "நீ கவலைப்படாத, அவனுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவோம், ஏதாவது செய்வோம் அவனை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல. காவேரியை ஃபோனே எடுக்க மாட்டேன், மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. காவேரி வந்து, "ஐயோ, இவர் கால் பண்ணிகிட்டே இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து குமரனோட மொபைலுக்கும் கால் பண்ணுறாரு. குமரன் வந்து, "ஐயோ விஜய் கால் பண்ணுறாரு மாமா, எடுக்காதீங்க" அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கட் பண்ணி விடுறாரு. ஏன் குமரனும் கட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து விஜய் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் 2 பேருமே எடுக்காதால என்ன ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. கங்கா வந்து கால் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து குமரன் வந்து, "என்ன கங்கா?" அப்படின்னு விஜய் இங்கே வந்தார். காவேரியை பற்றி கேட்டார். "நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா?" "எல்லாத்தையும் சொல்லலை, நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க மட்டும் சொன்னேன்" அப்படின்னோடனே, "சரி ஓகே, நான் பேசிக்கிறேன் காவேரி, விஜய்க்கு தெரிஞ்சிச்சு காவேரி." "ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லா விஷயத்தையும் அக்கா சொல்லிட்டாளா?" "இல்லை ஊருக்கு போயிருக்கோன்னு தான் சொல்லிருக்கா." "அப்போ இருங்க நானே பேசிக்கிறேன்னு" சொல்லிட்டு, "சொல்லுங்கள் விஜய், எதுக்கு கால் பண்ணீங்கன்னு" கேட்குறாங்க. "என்ன காவேரி இப்படி சொல்கிறேன், இப்போ எங்கே இருக்க?" அப்படின்னோடனே, ஊரில் தான் இருக்கேன், இந்த மாதிரி கொடைக்கானல் போயிருக்கேன், எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும், இப்போ தான் தெரிஞ்சுது." "ஏன் காவேரி இப்படி பண்ணிகிட்ருக்க? இந்த டைமில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுல்ல, எதுக்காக ட்ராவல் பண்ண? பாப்பா பற்றி உனக்கு அக்கறையே இல்லையா?" அப்படின்னோடனே, ஐயோ மாட்டிக்கிட்டேமே, என்ன பண்ணுறது யோசிக்கிறாங்க காவேரி.